அண்மைச் செய்தி. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 82 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. அனைத்து மாவட்ட செயலாளரும் ஆஜராகியுள்ளனரா? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அதிமுகவினுடைய அந்த மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட அமைப்பு ரீதியாக 82 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக தலைமை கழக நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது, அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே 2026 சட்டமன்ற தேர்தலை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் இந்த மாதம் வந்திருந்தார். அவர் அந்த கூட்டணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தொகுதி பங்கீடுகள் குறித்து ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. அது முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதே நேரத்தில் தற்போதைய பொறுத்தவரைக்கும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ள இருக்கிறோம், மாவட்ட ரீதியாக தொகுதி வாரியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, அதை எவ்வாறு அணுக வேண்டும், பூத் கமிட்டி அமைப்பது எப்படி, பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு பூத் கமிட்டி விவரங்கள், அதே போல திமுக அரசுக்கு எதிரான அந்த திட்டங்கள், திமுக செயல்படுத்தாத வாக்குறுதிகளை மக்களிடம் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என ஏற்கனவே அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் திண்ணை பிரச்சாரம் போன்றவைகள் எல்லாம் மேற்கொண்டிருந்தார்கள். திமுக அரசினுடைய அந்த தோல்வி, செயல்பாடின்மை உள்ளிட்டவைகள்லாம் குறித்து அவர்கள் தொடர்ச்சியாக துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக சென்று விநியோகித்திருந்தார்கள். அதே போல கடந்த ஜூன் மாதத்திலிருந்து அந்த தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டிருக்கிறார். அதனால் அவர் குறிப்பாக அந்த பயணத்தை மேற்கொண்டு பிரச்சாரத்தை கிட்டத்தட்ட 180 தொகுதிகளுக்கு மேலாக அவர் அந்த பிரச்சாரத்தை இறுதி செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பொதுக்கூட்டங்கள் போடுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் வருகின்ற 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஆகிய 2 தினங்களிலும் மகளிர் மாநாடு, அதே போல பாசறை மாநாடுகள் நடத்துவதற்கான திட்டங்கள் இடப்பட்டிருக்கிறது. அதே போல தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மாவட்டந்தோறும் செல்ல இருக்கிறார்கள். அவர்கள் மாவட்டந்தோறும் வரும்பொழுது அவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் அறிக்கை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு அந்த தேர்தல் அறிக்கையினுடைய சாராம்சங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு கட்சியினுடைய இலக்காக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தல் குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்தல் குழு மாவட்டங்களுக்கு வரும் பொழுது அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்தும் விவாதிக்கப்பட இருக்கிறது. அதே போல தலைமை அறிவிக்கக்கூடிய வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவர் வெற்றி பெற செய்வதற்கான அந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தொகுதியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன, நிறைகள் என்ன என்பதெல்லாம் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.